ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். விசுவாசத்தின் அவசியம். நான் இந்த மெசேஜை எடுக்கிறதுக்கு போராடினேன். ஒரு வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி முடிக்கிற வரைய ஒரு டென்ஷன் இருக்கும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு. அது ப்ரெசென்ட் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் மண்டேலேருந்து அடுத்து என்ன பேச போகிறாரோ, அடுத்து எதை சொல்ல போகிறாரோ, எதை பேச சொல்ல போகிறாரோன்ற ஒரு ஆன்சைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங், மண்டே ஏர்லி மார்னிங் ரிவீல் பண்ணிடுவார். அப்போ தான் தொடர்ந்து அதில் ப்ராசஸ் ஆக முடியும்னால. ஆனால் இந்த தடவை மண்டே மார்னிங் ஒரு ரெவலேஷன் கிடைக்கல. நான் போராடி கேட்கும் போதும் நிறைய காரியங்கள், இந்த டாபிக் இருக்குமா, அந்த டாபிக் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல டாபிக்ல யோசிக்கிறேன் நான். இதுதான்ற ஒரு இண்டிகேஷன் கிடைக்கவே இல்லை. அன்யூஷுவலான காரியம் எது? யூஷுவலாக இருக்கிற காரியத்தை பேசுறதுக்கு விரும்ப மாட்டேன். யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்களை பேசும்போது அதில் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்காது. நம்ம தெரியாத காரியத்தை, ஆனால் அது அவசியமாக இருக்கணும். ஏதோ ஒரு ரெவலேஷனுக்காக, ஒரு புதிய வெளிப்பாட்டுக்காக ஒரு காரியத்தை பேசிட்டு போக முடியாது. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம ஆவியில் அடுத்த ஸ்டேஜுக்கு வளருவதற்கு ஏதுவாக இருக்கணும். அப்படியாக இது பண்ணும்போது நான் ஒரு போன மாசத்துல இந்த விசுவாசத்தின் அவசியம்ன்ற இதை எழுதியிருந்தேன். எப்பவுமே தொடர்ந்து அவர் ஆண்டவர் சில காரியங்களை மெடிடேட் பண்ண வைப்பாரு, அது எழுத வைப்பார். அப்படி எழுத வச்சது இதை பேசினார். அப்ப எனக்கு ஒரு வசனத்தை வச்சு நான் போராடினேன் ஆண்டவரோட. எனவே நமக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது அதை ஒட்டின வசனங்களை நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவரே ஞாபகப்பட்டுவார் சிலது நமக்கே ஞாபகம் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல அது பவுல் எழுதினது தான் அது. ஆகையால் கிறிஸ்துவ பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. சுருக்கமா சொல்லணும்னா, மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் அஸ்திபாரம். இதை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. இதெல்லாம் அஸ்திபாரம். இதை மறுபடியும் அஸ்திபாரத்தை போடாத, அதுக்கு மேல கட்டிடத்தை கட்டுன்றார். அப்ப இது விசுவாசம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நானே எவ்வளவோ இடங்கள்ல பேசியாச்சு, மறுபடியும் பேசியாச்சு. மனுஷனை நம்பாதீங்க, தெய்வத்தை நம்புங்க. மனுஷனை நம்ப சாபம். கர்த்தர் மேல வைங்க நம்பிக்கைய. எந்த படிப்பு மேல வைக்காதீங்க, திறமை மேல வைக்காதீங்க, மற்ற மனுஷங்களை நம்பாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. மனுஷன் மேல வைக்கிறது சாபம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தின்படி தான் ஆண்டவர் நமக்கு எதையும் செய்ய முடியும். எவ்வளோ பேசிட்டேன். அப்ப இது திரும்பவுமா நான் பேசணும்னு போராடும் போது ஆண்டவர் ஒரு புதிய ஏரியாக்குள்ளே என்னை கொண்டு போனார். எனக்கு அது புதிய வெளிப்பாடு. அது சாதாரணமாக தான் தெரியுது வெளியிருந்து பார்க்கும்போது, ஆனால் அது அவசியம்னு தெரியுது. ஏன்னா அநேக நூதன உபதேசங்கள் வரும், அநேக கள்ள உபதேசங்கள் வரும். அப்ப அதில் அலைப்புண்டு போயிடக்கூடாது தம்முடைய பிள்ளைகள் அப்படின்றதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி வாட் வி நோ அபவுட் ஃபெய்த் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் நம்ம தெரியாத பகுதிக்குள்ள போக முடியும். அதனால விசுவாசம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க. அடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு எபிரேயர் 11:1 பாக்குறோம். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்னு படிச்சிருக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு வாசிக்கிறோம்.
ஆஹ் இன்னும் விசுவாசத்தை பற்றி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர். கண்டு விசுவாசத்தை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பேறு பெற்றவன் சொல்லியிருக்காங்க. ம். தானியேல் தேவனை விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதுபடிதான் நடக்கும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுதுன்ற வசனத்தின்படி நம்ம சோர்ந்து போற சூழ்நிலைகள், நம்ப முடியாத சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தின் மூலமா தான் ஆண்டவர்கிட்ட நம்ம தொடர்பு கொள்றோம். விசுவாசத்தின் மூலமா நம்ம இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்றாரு. Faith comes by hearing and by hearing by the word of God. எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசம் கேள்வி வரும், கேள்வி வேதத்தின் வசனத்தை திருப்பி திருப்பி கேட்க உண்டாகும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சம்மப் பண்ணோம்னா, எபிரேயர் 11:1 சொன்னீங்க. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதலின் நிச்சயமாக இருக்கிறது. எதை நம்புறோமோ அதை உறுதியா நம்புறது. காணாதது குறித்த இனிமே காண்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயம். நம்புறத உறுதியா நம்புறது, காணாததை நம்புறது. 2 கொரிந்தியர் 5:6 சொன்னது மாதிரி, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த தரிசித்து நடக்கிற காட்டிலும் காணாத நம்புறவன் தான் அதிக பாக்கியவான்னு தோமாட்ட சொல்றார். அவர் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது மகளின மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார். முதல்ல மரியாளுக்கு அது இயேசு கிறிஸ்து இல்லை, தோட்டக்காரர் நினைக்கிறாங்க. ஆனால் இது நான் இயேசு கிறிஸ்துன்றதை வெளிப்படுத்துறாரு, போய் சொல்லுன்றாரு. அப்புறம் அந்த சீஷர்கள் மத்தியில் பூட்டின அறைக்குள்ள பயந்து போய் இருக்கிறாங்க. நம்மளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, இயேசுவா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அடுத்து நம்மளையும் பிடிப்பாங்களோன்னு பயந்து இருக்கும்போது அந்த பூட்டின அறைக்குள்ள தரிசனமாகி சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அது 2வது. தோமா இல்லை அந்த டைமில். 8 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் தரிசனமாகி, அப்போ தான் அந்த காயத்தை தொட்டு பார்க்கணும், என் கையை வச்சு தான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லி தோமா சொன்ன உடனே இந்த காயத்தெல்லாம் தொட்டு பாருன்றார். அப்போ 3வது தரிசனம் கொடுக்குறாரு. 4வது யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் பார்க்குறோம். கடற்கரையில் மீண்டுமாக மீன் பிடிக்க போயிட்டாங்க பேதுரு அவரோட சேர்ந்தவங்கள்லாம். மீனே கிடைக்கல. முதல் தடவை பேதுருக்கு அதே மாதிரி மீன் பிடிக்கும் போது தான், மீனே கிடைக்காத போது மீன் கிடைக்க வச்சு நம்ம வெளிப்படுத்தினார். இப்பவும் அதே மாதிரி மீன் கிடைக்கல. அப்போ கரையோரமாக நின்று வலதுபுறமா வலையை போடுங்க கிடைக்கும்ன்றாரு. போட்டால் மீன் கிடைச்சிருச்சு. அப்போ இயேசு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு. மீனை பிடிச்சிட்டு போனால் அதுக்கு முன்னாடியே அவர் கையில் மீன் அவர் அதை சமைச்சு ரெடியாக வச்சிருக்கிறார். 4வது தடவை தரிசனம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவன் தரிசனம் கொடுத்து பேசுகிறாரெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க விசுவாசம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள விசுவாசத்தை தர்றது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ரோமர் 12:3, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தான் நடக்கும். எனக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கோ கர்த்தர் மேலே அவ்வளோதான் ஆண்டவரால் செய்ய முடியும். எந்த விசுவாசம் இல்லாமல் அவருக்கு எதையும் செய்ய முடியாதுன்றது. அப்புறம் வசனம் மூலமாக தான் அந்த விசுவாசம் வரும். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ இது நீங்கள் சொல்றதுல விசுவாசத்தை விசுவாசம்ன்றது தரிசித்து வர்றது இல்லை. நம்ம தரிசிக்கிறது விசுவாசிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க கேமரா மூலமா, இது விசுவாசம் தேவையில்லை. நீங்கள் என்னை தரிசிக்கும் போது விசுவாசம் தேவையில்லை. காணாத நம்புறதான் அந்த விசுவாசம். அப்போ அதை தரது இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை அப்படின்னு பார்த்தோம். அது வசனம் மூலமாக தருகிறார்னு பார்த்தோம். இது நமக்கு சரியா இருக்குது. இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நமக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை தரார் வசனம் மூலமா. ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு?
எலியாவுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு, யோபுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு, பழைய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசம் எப்படி வந்தது? ஏன்னா அவர் 75 வயது, சாராளுக்கு 65 வயசு, இவருடைய ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் கற்பம் செத்து போச்சு. இவர் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை அத்தனையான பிள்ளைகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை அவர் விசுவாசிக்கிறார். நம்புவதற்கு ஏதுவதில்லாதிருந்தும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நம்பினாருன்னு. அப்ப அவருடைய விசுவாசம் எப்படி வந்துச்சு? இப்ப நமக்குள்ள விசுவாசத்துக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் எலியா, யோபு, இவங்களுக்குள்ள தானியலுக்குள்ள இருந்த விசுவாசத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இது ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இருந்தாருங்க, ஆண்டவர் தான், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாங்க அப்படின்னு நம்மளா எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன் நம்ம விசுவாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆண்டவர், நம்ம வணங்குகிற தெய்வம், நம்ம விசுவாசித்திருக்கிறவர் இன்னார்னு தெரிந்து கொள்ளணும், சரியாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த விசுவாசத்தை தகர்த்துப்படும்படியான உபதேசங்கள் வரும், நூதனமான உபதேசங்கள் வரும். நம்மள்ட்ட கேட்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க நம்புறீங்களே, நீங்க விசுவாசிக்கிறேன்றீங்களே, அப்படி அந்த தெய்வம் அப்படி யார் அவரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க உங்க விசுவாசத்தை சொல்லணும்னா, நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்களோ அவரை பத்தி சரியாக சொல்ல உங்களுக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே நல்லா அபிஷேகத்துல நிரம்பினவங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க, நல்லா பைபிள் அநேக காரியங்களை தெரிஞ்சவங்களுக்கே மற்ற நம்பிக்கை உள்ளவங்க, இயேசு அல்லாம மிச்சத தெய்வம்னு சொல்றவங்க இவங்க விசுவாசத்தை பத்தி கேட்கும்போது இவங்களால பதில் சொல்ல முடியல. இயேசுவும் சாதாரண மனுஷனா தானங்க இருந்தாரு, சாதாரண மனுஷனா தானே இருந்து வாழ்ந்துட்டு போனாரு, அவர் எப்படிங்க தெய்வமா வணங்குறீங்க? அசாதாரணமான ஒரு தெய்வம் இல்லையே, நேச்சுரலா தானே இருந்தாரு, சூப்பர் நேச்சுரலா இல்லையே, அந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்து திருத்துவத்தை குறித்து கேள்வி கேட்குறாங்க. திருத்துவத்தை பற்றி பைபிள் எங்கேயுமே கிடையாது. திருத்துவம், ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டு கிடையாது பைபிளில். அப்போ அதை நம்ம சரியாக தெரிந்து கொள்ளணும். இப்போ 3 தெய்வமா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு 3 தெய்வமா, 3 அவதாரமா? அவதாரம்னா ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும், 3 அவதாரம் எடுக்க முடியாது. பிதாவா இருந்தா குமாரன் அவதாரம் எடுக்க முடியாது, குமாரனா இருந்தா பரிசுத்த ஆவியானவரை அவதாரம் எடுக்க முடியாது. அப்ப 3 அவதாரமா, ஒரே தெய்வமா? நமக்கே அந்த தெளிவு வரணும். அப்ப இதை சரியாக நம்ம தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த டாபிக்கை ஆண்டவர் எடுக்க வைக்கிறார். ஏன்னா அவர் தன்னை குறித்து தன் ஜனங்கள் சரியாக அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்பதான் இவங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நான் அனுபவிக்காத ஒன்றை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்காத ஒன்றை நான் மற்றவங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. அபிஷேகம்னா என்ன, அபிஷேகத்தில் நிரம்புறதுனா என்ன, அபிஷேகத்தில் வளருதுன்னா என்னன்றத முதலாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். அப்பதான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா அது வெறும் உதட்டுனால செஞ்ச ஒரு பிரசங்கமாயிரும், ஒரு சொற்பொழிவாயிரும். ஸ்டேஜ் கிடைச்சிரும். அழகா இன்னைக்கு டிஜிட்டல் புல்பிட் கொடுத்துட்டார் ஆண்டவர், யூடியூப்னு. உங்க கையில் ஒரு செல்போன் இருந்தா போதும், யூ கேன் ப்ரீச் ரைட் நவ். இப்பொழுதே நீங்க அதை அப்லோட் பண்ணலாம், இப்பவே அது டெலிகாஸ்ட் ஆகிரும். முன்ன மாதிரி டெலிவிஷன் சேனல்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெரிய எது கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க டெலிவிஷன்ல பேசுனீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 5லேருந்து 5:30 வரைய என்னுடைய மெசேஜ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னா,
அந்த 1/2 மணி நேரம் தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு சண்டேவும் அந்த ஈவினிங் 5 to 5:30 தான் பார்க்க முடியும். அதை நான் டிவிடியாக போட்டு அது கடைகளில் போய் அது வாங்கி அதை போட்டு கேட்கணும். திரும்ப கேட்கணும்னா அதுக்கு நிறைய மணி இன்வால்வ்டு. இப்போ அப்படிலாம் இல்லை, சிம்பிள் ஆக்டர் ஆண்டவர். இப்போ நீங்கள் பேசணும்னா இப்போ பேசலாம், நீங்கள் ஆன் மிஷன் நீங்கள் வர முடியும். அப்போ அதில் நம்ம வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவர் வந்து நம்ம யார்கிட்டையாவது போய் அவரை பற்றி சொல்கிறோமான்னு பார்க்குறார், ஆசையாக காத்திருக்கிறார். நீ என்னை பற்றி போய் சொல்லு, உன் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லு, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லு அப்படிலாம் சொல்ல மாட்டார். எப்படி நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணு, எனக்கு பாட்டு பாடி என்னை துதி, வேதத்தை எடுத்து தியானம் பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார், செல்ஃப் வில் கொடுத்துருக்கிறார், ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். நாம எடுத்து படித்தாதான் உண்டு. அதே போல தான் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லணும்னு நம்ம வாஞ்சையா நம்ம சொன்னாதான், சொல்லணும் நம்ம இறங்கினா தான் அவர் நம்ம மூலமா பேச முடியும். நம்மளை போஸ்ட் பண்ண மாட்டார், ஒரு நாள் நம்மளை அடிமை மாதிரி நம்ம நடத்த மாட்டார். நம்மளை விடுதலை வச்சிருக்காரு. நானாக போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அந்த வாஞ்சை இருந்தா தான் நம்ம பேச முடியும். அப்ப நம்ம தெய்வத்தை பத்தி முதலாவது அறிந்து கொள்ளணும். அந்த தெய்வத்தை ஏன் நம்புறோம், எப்படி நம்புறோம், அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இன்னும் எளிதா சொல்லணும்னா, அவரோட உள்ள நம்ம உறவு தான் விசுவாசம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அவர் செல்ஃப். ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம மாம்சத்தில் இருக்கோம். மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தரிசித்து தான் நம்ம நடக்கணும். ஒரு ஆவியாக மாம்சத்தின் கண்களினால பார்க்க முடியாத ஒரு தெய்வத்தை உடனே நான் உறவு கொள்றது, நாங்கள் எப்படி கனெக்ட் ஆகிக்க முடியும்னா, நான் ஃப்ளஷ்ல இருக்கிறேன், அவர் ஸ்பிரிட்ல இருக்கிறார். நான் அவரோட எப்படி கனெக்ட் ஆகும்னா த்ரூ ஃபெய்த், பை ஃபெய்த் தான், விசுவாசத்தின் மூலமாக தான் நான் அவரோட கனெக்ட் ஆக முடியும். அப்ப அந்த விசுவாசத்தை பத்தி நான் ஜனங்களுக்கு சொல்லணும். ஒண்ணு என்னுடைய நம்பிக்கை, அடுத்தது அவர் யார், எப்படிப்பட்ட தெய்வம், எப்படியாக என்னோட இருக்கிறார், எவ்வளவு பெரிய கிருபை நம்மளை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம சரியாக அறிந்து கொள்ளணும். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி சொல்லுங்க, பேசுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம், தானியேலோட விசுவாசம், அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசம் எப்படி இருந்தது? நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்னோட விசுவாசத்தை தரார் அப்படின்னு பார்த்தோம். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர்னு அதை வசனம் மூலமா கொடுக்கிறாருன்னு பார்த்தோம். ஆபிரகாமுக்கு எப்படி கிடைச்சது? ஆபிரகாமோட சொல்லுங்க சார். தரிசனம் கொடுக்குறாரு, தரிசனமாயி அப்புறம் அவரோட கவனன்ட் மேக் பண்றாரு. சோ ஒவ்வொரு தடவையும் விசுவாசத்துல அவங்களுக்கு டவுட் வரும்போதும் அந்த கேப்ல ஆண்டவர் திருப்பி திருப்பி தரிசனம் கொடுக்குறாரு, அவங்களோட இடைப்படுறாரு, பேசுறாரு, அந்த கவனன்ட் ஞாபகப்படுத்துறாரு, யூனிலாட்ரல் கவனன்ட். அதுக்கப்புறம் சாராள் வந்து டவுட் பண்ணும் போதும் கூட அவங்க ஹெல்ப் பண்ண, ஹாகார் மூலமா ஒரு குழந்தைய கொண்டு வரும் போதும் கூட திருப்பி வந்து இல்ல உனக்கும் சாராளுக்கும் தான் அந்த குழந்தை வரும்ன்றதையும் திருப்பி தரிசனம் அதிகமா கொடுத்து கொடுத்து அவங்களோட ஃபெய்த்தை தூக்கி தூக்கி நிறுத்துறாரு ஒவ்வொரு தடவையும். இப்ப அவர் தரிசனம் கொடுத்து பேசுறார், அப்படித்தானே இல்லையா? ஆமா. அப்ப அவர் எப்படி தரிசிச்சிருப்பாரு? ஏன்னா வசனங்களுக்குள்ள போக வரும். ஏன்னா வசனங்கள் எல்லாம் எடுத்து படிச்சோம்னா நேரம் அதிகம் எடுக்கும். உங்களுக்கெல்லாம் வசனங்கள் தெரியும், அதனால நான் அந்த வசனங்களை சொல்லல, அந்த சம்பவங்களை சொல்றேன். நான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார்னு பார்க்கிறோம். அப்ப அவங்க ஆண்டவரை தரிசிச்சாங்களா? மோசையோடு முகமுகமாய் பேசினேன்றாரு. அப்ப எப்படி இருந்தார்? ஏசாயா பார்க்கிறோம், ஏசாயா வந்து பரலோகத்தை பார்க்கிறார், தரிசனமாக பார்க்கிறாரு.
தரிசனமா பார்க்கிறாருன்னா அவருக்குள்ள தரிசனம் இல்லை, தரிசனத்துக்குள்ள அவர் போறார். எசேக்கியேல் அதே மாதிரிதான் தரிசனத்துக்குள்ள போறார், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுறார். சகரியாவும் அதே மாதிரி ஆவியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம். தரிசனம் 2 விதத்துல வரும். ஒண்ணு, நமக்குள்ள ஒரு தரிசனம் வரும், விஷன் கிடைக்கிறது, ஒரு சொப்பனம் மாதிரி தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம ஆவிக்குள்ள போறது. அப்போஸ்தலன் யோவான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல ஏசாயா அந்த பரலோகத்தை பார்க்கிறாரு, தேவ தூதர்களை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவரை எப்படி பார்த்தார்? அதாவது எசேக்கியேல் பார்த்தார். எப்படி பார்த்திருப்பாங்க? இதெல்லாம் குறிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு தெளிவு இருந்தா தான் அந்த விசுவாசம் நமக்கு வரும், நம்பிக்கை வரும். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வரணும்னா அந்த மனுஷனோட நம்ம பழகணும். இப்போ ஒரு புதுசா கல்யாணம் ஆகுது, ஒரு கணவனும் மனைவியும் ஆகிறாங்க. எடுத்த உடனே அந்த மனைவிக்கு கணவன் மேலேயோ கணவனுக்கு மனைவி மேலேயோ நம்பிக்கை வந்துடாது. அவங்க வாழ வாழ ஒவ்வொரு நாளும் கடந்து போக 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 பழகும்போது அவங்கள பத்தி நல்லா தெரிந்து கொள்றாங்க. மனைவி கணவனை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, கணவன் மனைவியை புரிஞ்சு கொண்ட பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வருது. அந்த பழக்கம் தான் அந்த நம்பிக்கையை தருது. திடீர்னு ஒருத்தர் மேல நமக்கு நம்பிக்கை வராது. அந்த பழக்கம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி வேணும், என்னட்ட கூட்டிட்டு வராங்க, அவரை ஒரு நண்பர் கூட்டிட்டு, நான் நல்லா பழகின ஒரு நண்பர் அவரை கூட்டிட்டு வரார். எனக்கு அவரை தெரியாது, ஏன்னா என் நண்பருக்கு அவரை தெரியும். என்னோட நல்லா பழகிற அந்த நண்பருக்கு அவர் சொல்றாரு, இவருக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம், ஒரு 100க்கு அதிபதி வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சுகம் கிடைக்கணும். யூதர்களுடைய மூப்பர்கள் கூப்பிடுறாங்க, ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான், அவன் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. அவன் பாத்திரவான், வாங்கன்னு. ஸோ அது மாதிரி அவங்க பழகி இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அவரோட பழகி இருக்கிறதுனால அவர் சொல்றதுனால நான் என்ன பண்ணலாம், இவரோட பழக்கத்துல நான் செய்வேன். நான் அவர் யாருன்னு தெரியாது, எனக்கு அவர் ஸ்ட்ரேஞ்சர். அது மாதிரி ஆண்டவரோட நம்ம பழகினா தான் அவர் மேல நம்பிக்கை வரும். திடீர்னு நம்பிக்கை வந்துடாது. அவரோடு நம்ம பழகணும். அப்ப ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தாருன்னா எப்படி சஞ்சரிச்சிருப்பார்? ஏன்னா இப்ப எசேக்கியேல் அதே மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு மகிமையின் சரீரத்தை பார்க்கறாங்க, ஒரு உருவத்தை பார்க்கல அவங்க. நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அதை படிச்சு காமிச்சா நல்லா அவனுக்கு சரியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த இடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, பாருங்க எப்படி சொல்றாரு, சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருந்தது. தேவ தூதர்கள் சேராபீன்கள் 6 செட்டைகளோட இருந்தாங்க. அவருக்கு மேலாக நின்றார்கள்னா இவரே சிங்காசனத்தில் இருக்கார், இவருக்கு மேலாக நின்றார்கள்னா அப்படியே அந்தரத்துல இருக்கிறாங்க, பரந்த நிலைமையில நிக்கிறாங்க, செட்டைகளோடு இருக்கிறாங்க. 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. எப்படி இருந்துச்சுன்றத சொல்றாரு. பார்க்காம ஒருத்தர் சொல்ல முடியாது. இதை ஒருவரை ஒருவர் நோக்கி இவங்கெல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. சுத்தி நின்று ஒருத்தரை ஒருத்தர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாடுறாங்க அவங்க எல்லாம், அப்படியே போற்றி துதிக்கிறாங்க. கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. கண்ணு முன்னால் யோசித்து பாருங்க விஷுவலா. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அந்த மகா பரிசுத்தத்தை உணர்றேன்.
ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த பரிசுத்தத்தை உணர செய்து நான் அசுத்தமா நான் பேசிட்டு இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க அசுத்தமா பேசுனதுனால நானும் அந்த மாதிரி அசுத்தமா பேசிட்டேனே, அந்த பரிசுத்தம் இல்லாத நிலையை உணர்றாரு. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்படி பார்க்கலாம் நம்ம இதுல. இதே இது எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா, எசேக்கியேல்ல அந்த 1 அதிகாரத்துல 26வது வசனத்துல இருந்து படிக்கிறேன் நானு. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மேல், அவைகள்னா இந்த தேவ தூதர்களை சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்துல இருக்காது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும். இவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, அது ஒரு சாயலாக இருந்தது அப்படின்னா அது இது இல்லை, அது மாதிரி இருக்குது. ஒரு வானவில் இருக்குது, அந்த வானவியல நீங்க தொட முடியுமா? தொட முடியாது. அது அந்த வானவில் ஆனா இருக்கிறவங்க பார்க்க முடியும். அதனால சொல்றாரு, நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயல் கொத்த ஒரு சாயலும் இருந்தது. ஒரு மனுஷனை போல ஒருவரை நான் பார்த்தேன்றாரு. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாக அதை சுற்றிலும் பிரகாசம் இருக்க கண்டேன். கீழே இடுப்பு கீழே அக்னியா இருக்குது, அக்னிக்கு மேல அக்னி தழல் இருக்குது. எப்படி எல்லாம் ஒரு ஒரு விளக்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், முதல்ல கீழே எரியும், மேல அப்படியே ஜுவாலை இருக்கும். அது மாதிரி பார்த்தேன்றாரு. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குள்ள தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன்றார். எப்படி பார்த்தோம்ன்றத சொல்றாங்க. இப்ப ஏசாயா எசேக்கியேல பார்த்தோம், இதே மாதிரிதான் சகரியாவும் இருக்கும். இப்படிதான் அப்போஸ்தலன் யோவான் அந்த ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை பார்க்கறத சொல்றாரு. அதையும் பார்ப்போம் நம்ம எப்படி இருந்ததுன்றத. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு ட்ரம்பட் சவுண்டு மாதிரி இருந்துச்சு. இசைக்கில பார்த்தீங்கன்னா பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது, இராணுவத்தின் இறைச்சலை போல இருந்தது. கர்த்தருடைய சத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி அது எப்படி வரும், கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குன்றது பின்னாடி வரும். முதல்ல அவரை தரிசிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அது அந்த எக்காலம் சத்தம் போன்ற சத்தம் கேட்டேன். அந்த சத்தம் எப்படி என்ன சொல்லிச்சான், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கயா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகள்னா 7 வகைப்பட்ட சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுறார். இதெல்லாம் நீ எழுதணும்ன்றார் அப்போஸ்தலன் யோவான்ட்ட. இனிமே நடக்க போற காரியங்கள். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். சன் ஆஃப் காட் என்றாரு. அப்ப இவர் யாரு? அப்போஸ்தலன் யோவான். இப்ப மிச்சவங்க பேசுறதுக்கும் இவர் பேசுற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, இவர் இயேசுவோட இருந்தவர், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர் இவர். அப்ப அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்றாரு. ஆனா முழு உருவமா இருந்ததா? இல்ல. அதான் பின்னாடி பார்ப்போம் பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன்.
அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிகளும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துகளும் 7 சபைகளாம். எப்படி தரிசனம் பார்க்கிறாருன்னு பார்க்கிறோம். அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இப்ப இவங்கெல்லாம் அவங்க 2 பேரும் ஏசாயா எசேக்கியேலாம் சொல்றாங்க, அந்த சாயலை கண்டேன். ஒரு சிங்காசனம் மாதிரி ஒரு சாயல் இருந்தது, வானவில்லை போல இருந்தது. அதுல தேவ தூதர்கள் தெரியுது. ஆனா அந்த சாயலைத்தான் பார்த்தேன்றாங்க. இவர் அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்துல இருந்ததுனால அவரை மாதிரியே இருக்குதுன்றாரு. ஆனா அவரா? அதே சரீரமானா இல்லை, இது ஒரு மகிமையான சரீரம். அப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு மோசேயும் எலியாவும் அந்த மருபமலையில தரிசனமானாங்க. பேதுரு பார்த்தாரு. அப்ப அந்த மருபமலையில அவங்க எப்படி வந்திருப்பாங்க? என்ன மாதிரி சரீரத்துல வந்திருப்பாங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. மோசேவை அவரே அடக்கம் பண்ணாரு. ஏனோக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. மோசேவை ஆண்டவரை அடக்கம் பண்ணாரு. எலியாவை அந்த அக்கினி சுழல் காற்றுல ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு பார்க்கிறோம். அப்ப இதுதான் மோசேன்னு சொல்லி பேதுருக்கு தெரியுது. இதுதான் எலியான்னு பேதுருக்கு தெரியுது. அது எப்படி? அப்ப அவங்களோடு இவர் இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சரீரம் கிடையாது. அவர் சாதாரண மாம்சத்தில் இருக்கிறவர். பேதுரு தினமும் பார்க்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான். ஆனா மோசேயும் எலியாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. இப்ப அவங்க பூலோகத்துல வந்திருக்கிறாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட சரீரத்துல இருக்கணும்? இதெல்லாம் நம்மளுக்கு புரியணும். நம்ம வெறுமன மோசையை கண்டாரு, எலியாவை கண்டாரு, உமக்கு ஒரு கூடாரம், அவருக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போட்டுரும்னு சொன்னார் ஆண்டவர். பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அதையே தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம காதுகள் இதையே திரும்ப திரும்ப கேட்கும் போது இது உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டால்தான் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஜபம், நம்மளுடைய வேத தியானம், நம்ம ஆராதனை எல்லாம் ஒரு ஸ்டாக்னட் வாட்டர் மாதிரி, ஒரு குளம் மாதிரி ஆயிரும். நம்ம வளரணும். வேதத்துள்ள காரியங்களை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளணும். ரொம்ப இதுல அதாவது பவுல் சொல்லும் போதுதான் 3ஆம் ஆண்டு வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எதுக்காக நமக்கு சொல்றாருன்னா, 14 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு. 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் ஆண்டு வரைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டேன்றத. அப்ப 14 வருஷம் அந்த ரகசியத்தை காத்திருக்காரு அவர். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அது பலமுறை நம்ம பேசிட்டோம். அதுக்காக இப்ப நேரம் செலவழிக்க வேண்டாம். அப்ப 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா எதுக்காக சொல்றாருன்னா, நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் தருவார்ன்றது தான். உங்களுக்கும் அதே அனுபவத்தை கர்த்தர் தருவார்ன்றதுக்கு தான். அப்ப நீங்க அங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் எனக்கும் தருவார்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். சூப்பர் நேச்சுரல் காட். ஆனா நம்ம நேச்சுரல் வேர்ல்டுல வச்சிருக்கிறார். நம்ம மூலமா அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எப்படின்னா, ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஆனா அந்த மரித்தவரையும் உயிரோடு எழுப்ப என் இயேசுவால முடியும். கர்த்தரால வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் நீ கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவரும் வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவங்க தாயும் தகப்பனும் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
இவர் ஒரே பையன். இவர் கேட்குறாரு, எங்க கிளம்புறீங்கன்னு கேட்குறாரு. இன்னாரு இறந்துட்டாங்க, இறந்துட்டாரு, அதுக்காக போறோம், அந்த அடக்க ஆராதனைக்கு போறோம்னு. அப்போ இந்த வாலிபனான இவருக்கு மனசுக்குள்ள ஒரே பரபரப்பு. ஐயோ, நல்ல மனுஷன், இவ்வளவு நல்ல மனுஷன் இறந்துட்டாரான்னு. ஆனா அதை காட்டில அவருக்கு என்னன்னா, எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது எல்லாம் அழுகிறத பார்த்தோன்னே இவர் உயிரோடு எழுப்ப முடியாதான்னு இருந்துச்சான். இவர் உயிரோடு எழும்ப முடியுமே, என் கர்த்தரால், என் இயேசுவால எழும்ப வைக்க முடியுமேன்னு இவருக்குள்ள ஒரே போராட்டமா இருந்ததாம். வீட்டுல வந்து தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ பேர் வெளிநாட்டுல ஊழியக்காரங்களை பத்தியெல்லாம் நான் படிக்கிறேன், கேள்விப்படுறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்றவர் 25 பேர் மரித்தோர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாருன்னு பார்க்குறேன். அப்புறம் நின்னார், இந்த ஊழியக்காரங்கள்லாம் மரித்தோர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்களே, அப்படி போல இவங்களை எழுப்ப முடியாதா? அந்த மாதிரி ஊழியக்காரங்க வந்து இவங்களை எழுப்பக்கூடாதா என்பது அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிற அந்த வாலிபன்ட்ட, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழுப்பு, நீ இதே மாதிரி எழுப்புன்னு. அதுக்காக அவர் ஜெபிக்க அந்த அந்த நாள்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பின்னாடி அவரை கொண்டு அதே மாதிரி மரித்தோர்கள் உயிரோடு ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். சார், நமக்கு அந்த விசுவாசம் வேணும். ஏன்னா யோவான் 14:12 பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரிகளையும் செய்வான். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். பேதுரு யோசித்து பாருங்க. பேதுரு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது கூட இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறார், செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார். மரித்தோர்களை உயிரோடு எழுப்புறத பார்க்கிறாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறத பார்க்கிறாரு, கடல் மேல நடந்து வர்றத பார்க்கிறாரு, எப்பேற்பட்ட வியாதியும் சுகப்படுத்துறத பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆனா கடல் என்ன பண்றது? ஆனா இவர் எதுவுமே செய்யல. பேதுரு நீ போய் எவிர்வின் மகளை எழுப்புன்னு சொல்லல ஆண்டவர். நான் இன்னொரு விதவின் மகனை நீ உயிரோடு எழுப்பு. தோமா வந்து நீ போய் லாசரு உயிரோடு எழுப்புன்னு சொல்லலை. அப்போ சொன்ன மத்தையை கூப்பிட்டு இந்த தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்கல. இப்போ என்ன பண்ணலாம்? திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்னு ஒரு 5 சீசர்களோட போயிருக்கிறாரு காணா ஒரு கல்யாணத்துக்கு. அங்க யாரு மணமகன்னா அப்போ சொன்ன யோவான் தான் அங்க மணமகன். இயேசு கிறிஸ்து 5 சீசர்களோட போயிருக்கிறாரு. அப்போ மரியாள் வந்து சொல்றாங்க திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தையிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சொல்லுன்னு கேட்கல. மற்ற சீசர்களை பார்த்து கூட இருக்கிறவங்களை பார்த்து என்ன பண்ணலாம்? திராட்சை தீர்ந்து போச்சுன்றாங்க, என்ன பண்ணலாம்னா அற்புதம் செய்யலாம் ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதம் மூல முடியும். ஏன் என்னால தான் முடியுமா, உங்களால முடியாதா? எவ்வளவு நாள் உங்களோட இருப்பேன், இனிமேல் நீங்க அற்புதம் செய்ய வேணாமா, மத்தேயு நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? மத்தேயு உடனே அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கலாம் இல்லையா? தண்ணீரை திராட்சசம் மாத்துறது அந்த பண்ணல. இயேசுவே எல்லா அற்புதம் செய்யறாரு, இவங்கெல்லாம் பாக்குறாங்க. இப்போ இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதற்கு காத்திருங்க. 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவங்களோட அந்த உயிர்த்தெழுந்த அந்த மகிமையான சரீரத்தோட 40 நாட்கள் அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. பல காரியங்களை பேசுறாரு. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல அதுதான் தொடங்குறாரு லூக்கா. இப்ப அவங்க காத்திருக்கிறாங்க. 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கி வராரு. அப்ப எத்தனை நாள் அவங்க தரித்திருந்தாங்கன்னா 10 நாட்கள் ஜெபத்துல தரித்திருக்கிறாங்க. 40 நாட்கள் அவர் இருந்தாரு. இவர் எடுத்துக்கொள்ள போட்ட 10வது நாள் 10 நாள் 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள்னு சொல்றதுனால அது 50வது நாள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவராக அந்த மேல் அறையில இறங்கி வர்றார். இறங்கி வந்தார். உன்னத பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள்னு இயேசுக்கு சொல்லிட்டு போனார். அடுத்த அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த அலங்கார வாசல்ன்ற அந்த தேவாலயத்துக்கு எப்பயும் மத்தியானம் 3 மணிக்கு ஜெபிக்க போறவங்க, இயேசு கிறிஸ்துவோட எல்லாம் போறவங்க தான். அப்ப இயேசு கிறிஸ்து இல்லை, இப்ப பேதுரு யோவானும் போறாங்க. அங்க வழக்கம் போல பிச்சை எடுக்கிற ஒருத்தன் 40 வயசுக்கு மேல அவனுக்கு அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், பிரிவி சப்பானி. அப்ப பேதுரு வந்து அவனை நசரனை வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க சொத்தை விற்று எல்லாத்தையும் கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டாங்க.
அந்தந்த குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்களோ, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரி பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறப்ப அவனுக்கு அந்த பெருவிச்ச பணிக்கு தெரியும் பேதுருவிட்ட நிறைய சொத்து எல்லாம் பேது கஸ்டடியில் இருக்குன்னு. அப்போ ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்க்குறான். அவர் என்ன சொல்றாரு, பேதுரு வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அதை காட்டிலும் மேலானது என்ன, உனக்கு கால்கள் வேணும், அந்த கால்களையே தருவேறாரு. இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடனோன்னு அவன் குதித்து எழுந்து நடந்து ஓடினான்னு பார்க்குறோம். அப்ப பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து அது மாதிரி அற்புதத்தை செய்தாரு, பேதுரு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்ப பேதுருவே அதை செய்யறாரு, பேதுருவே அந்த அற்புதத்தை செய்யறாரு. அப்ப எப்படி இருக்கும், என்ன கொண்டா என்னை கொண்டாள். இன்னைக்கு பேதுரு என்ன பாடி என்ன பாடியிருப்பாரு, என்னை கொண்டா என்னை கொண்டா அப்படின்னு தான் பாடியிருப்பாரு. நான் தானா அந்த அற்புதத்தை செய்கிறேன்னு பார்த்திருப்பார். எப்படி ஆச்சரியமா அந்த யோசித்து பாருங்க. பெரிய அற்புதத்தை பார்க்கிறார் பேதுரு கண்ணு முன்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது கொர்நேலி வீட்டில் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார், அபிஷேகத்துல நிரம்புறாங்க எல்லாரும். அவர் பேசுறதை கேட்டோடனே 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு பாவத்தை குத்துண்டு மனம் திரும்புறாங்க, அவ்வளோ பேர் மனம் திரும்புறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்றது, 2000 வருஷத்துக்கு முன்னால 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்கன்னா யோசித்து பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஆலயம், 200 வருஷத்துக்கு முன்னால கட்டின ஆலயம்னு பார்க்கும்போதே அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. எப்படி இவ்வளவு உயரத்துல கட்டினாங்க, இப்படி உயரத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஆலயத்தை போய் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தையும் அவ்வளவு உயரத்துக்கு எப்படி போனாங்க, ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது, இதே பிரமிப்பா இருக்குது நம்மளுக்கு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா எப்படி யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்படி வருது? இப்ப நமக்கு இதை பேசுறாரு ஆண்டவர். இதெல்லாம் நான் ஏதோ பேசணும்காக பேசல. இதை அதான் சொன்னேன் நான், 3 நாட்கள் காத்திருந்து பல காரியங்கள். ஆனா ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார், நம்ம டேலண்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டார். நம்மளுடைய டைம் எவ்வளவு ப்ரிஷியஸ் டைம்ன்றது அவருக்கு தெரியும். இட் இஸ் மோர் தேன் கோல்டுன்றது தெரியும், அதோடைய வேல்யூ. நீ அதெல்லாம் அன்யூஷுவலான காரியம், அது அடுத்து பேச வைப்பார். நம்மளை ஒன்று தியானிக்க வைக்கிறாருன்னா, நம்ம இப்போ ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க வைப்பாரு, அடுத்து இன்னொரு காரியம், அடுத்து இன்னொரு காரியம், இப்படி 10 காரியத்தை அப்படியே நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பார். இதுவா எதை பேச வைக்க போறாருன்னு எல்லாத்துலேயுமே ஆழத்துக்குள்ள கொண்டு போய் காமிப்பார். டு வாட் எக்ஸ்டென்ட் வி கேன் கோ, அதுக்குள்ள போவார். இதான் நோன் வச்சுட்டு அன்னோன்குள்ள கொண்டு போவார். அப்போதான் நான் வளர முடியும். பர்சனலா எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும், அப்படி கொண்டு போய் காமிச்சிட்டு தான் கடைசி இந்த விஷயத்தை கொடுத்தார். இது சாதாரணமா தெரியும். அப்ப ஏனும் கூட சஞ்சரித்தார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு எப்படி இதை காமிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே, அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவன் பதறான். ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவனுடைய பையன் அப்போ தீயில விழுந்துருவான், எப்போ தீயில விழுவான் எப்போ தண்ணியில் விழுவான்னு தெரியாது, அலக்கழிக்கப்படுறான் பிசாசுனால. அப்போ சீசர்களால் அதை விரட்ட முடியலை. அப்போ ஆண்டவர் வராரு மறுரூபமால, அந்த அனுபவத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி வராரு. பேதுரு யாக்கோபு யோவானோட கீழே இறங்கி வராரு, இந்த காரியம் நடக்குது. அப்போ அந்த அவன்கிட்ட கேட்குறாரு, இவனுக்கு எப்போ இருந்து இப்படி இருக்குன்னு. அப்போ இயேசுக்கு தெரியாதான்னா மற்றவங்களுக்கு தெரிறதுக்காக கேட்குறாரு, அவன் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குதுன்றாரு. சீசலால் விரட்ட முடியலை, இவர் விரட்டுறாரு. அப்ப அவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றாரு. விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் போது அவன் என்ன சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி சொன்னான். அப்படி பார்க்கிறோம். அடுத்து லூக்கா 17:5 பார்க்கிறோம், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்டாங்கன்றாரு.
அப்புறம் எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்னு பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நம்பாமல் விசுவாசித்து நடக்கிறோம்ன்றது. அடுத்து பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன். இப்ப இதெல்லாம் விசுவாசிக்கிறவளே பாக்கியவதின்னு மரியாதை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு அறிந்த காரியங்கள். ஆமா, நம்மளுக்கு இப்ப தெரிய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவாக அவர் இருந்தபோது இருந்த விசுவாசம், இப்ப பரிசுத்த ஆவியானவராக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உள்ள விசுவாசம். இப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிடணும். நம்ம சிம்பிள் தான் இது. ஆனா இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இப்ப நம்ம விசுவாசத்தை சொல்றார் பாருங்க, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இதே இது 1 கொரிந்தியர் 15:14 பார்க்கிறோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அதாவது கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதுனாலதான் நம்மளுக்கு அந்த விசுவாசம் வருது, இல்லைன்னா அந்த விசுவாசம் வராது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புற அந்த சம்பவம் மட்டும் பைபிள் இல்லைன்னு வைங்க, இந்த பைபிளுக்கு வேல்யூவே கிடையாது. அதுதான் மெயின் கிராஸ். அந்த கிராஸும் அது நிமித்தம் அந்த ரெசரக்ஷனும் தான் முக்கியம். அவர் மனுஷனா வந்தாரு அப்படின்றதெல்லாம் அவதாரம்ட்டு போயிடுவாங்க, ஒரு அவதாரம் எடுத்தாருங்கன்றுவாங்க. அப்ப எங்க கிறிஸ்டியானிட்டி நிக்குதுன்னா ரெசரக்ஷன்ல தான் இருக்குது. அதான் சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. நான் பிரசங்கம் பண்றதெல்லாம் புரோஜனம் கிடையாது, உங்களுடைய ஃபெய்த் எல்லாம் புரோஜனம் கிடையாதுன்றார். அப்ப மரித்து உயிரோடு எழும்பினார்ன்ற அந்த விஷயம்தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசம் எப்படி தரேன்னா, நான் மரித்தேன், நான் உயிரோடு எழும்பினேன், இப்போது நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கைய, அசாத்தியமான நம்பிக்கைய நமக்குள்ள ஆண்டவர் தரார். அதான் விசுவாசம், நம்ம விசுவாசம். அப்ப அந்த அப்படி எப்படி இருக்கு நமக்குள்ளன்னா, அது மனசுல ஒரு நம்பிக்கையா இல்லை, ஒரு தாட்டா இல்லை. அவர் நல்லவருங்க, அவர் நல்லது செய்வாருங்க அப்படின்னா அது ஒரு எண்ணத்தை தான் உங்களுக்கு உண்டாக்கும். ஆனா இது அப்படி இல்லை. மற்ற மனுஷங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு எனக்குள்ள சம்பந்தம். அது இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்ன்றத அவர் தான் எனக்கு அந்த விசுவாசத்தை தரார். எனக்குள்ள அது விசுவாசத்தின் ஆவியாக இருக்குது. 2 கொரிந்தியர் 4:13 பார்க்கிறோம். அதுக்குள்ள எனக்குள்ள என் இருதயத்தில் இருக்கு அந்த விசுவாசம், என் ஆவியில அந்த விசுவாசம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, எப்படி எனக்குள்ள அன்பு ஒரு ஆவியாக இருக்குது, ஒரு தாட்டில் அன்பு. இப்போ உங்க பிள்ளைய நீங்க நேசிக்கிறீங்கன்னா அது ஒரு தாட்டு கிடையாது, உங்களுடைய உணர்வு. அது அந்த அன்பு. அதே மாதிரிதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சு, தந்துடுறாரு அவர், இயேசு கிறிஸ்து தரார். அதனாலதான் வாயினால பாசிட்டிவா பேசுறவங்களும் பாசிட்டிவ் மைண்டோட பேசுறவங்களுக்கும் உண்மையாகவே விசுவாசத்தை பேசுறவங்களுக்கு வித்தியாசம் பார்க்க முடியும். உண்மையாவே அவங்க விசுவாசத்தோட இருக்கிறாங்கன்றது அவங்க வார்த்தையில தெரியும். எப்ப தெரியும்னா, கஷ்டத்தின் மத்தியில. யோபு யோசித்து பாருங்க, கஷ்டத்தின் மத்தியில தான் அந்த என்னை கொன்று ஓட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த மாதிரி யோபு போல அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறவங்க இருக்கிறாங்க. பவுல் பாருங்க, உன்னை நீ போகாத எருசலேமுக்கு, உன்னை யூதர்கள் கட்டி புரஜாதிகள் கையில கொடுத்துருவாங்க, உன்னை சிறைப்படுத்த போறாங்கன்னா, என்னை சிறைப்பிடிக்க மாத்திரம் அல்ல, என் கர்த்தருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். என் தேவனுடைய சித்தம் நான் மரிப்பதாக இருந்தால் அதைத்தான் நான் செய்வேன்னு உறுதியா நின்று போறார். அவர் பாடுகள் மத்தியிலும்
அவர் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும் போதுதான் அநேக எபிசல்ஸ் எழுதினார். அவர் பிரிசன் எபிசல்ஸ்னே பேர். அவர் எழுதின எபேசியர், கொலோசியர் எல்லாம் பிரிசன் எபிசல்ஸ்னே பேர். சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட கடிதங்கள். அதெல்லாம் விசுவாசத்தை வர்த்திக்கும் பண்ணும்படியா, விசுவாசத்தை தட்டி பலப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதின எழுத்துக்கள். கஷ்டத்தின் மத்தியில எரேமியா எல்லாம் பார்த்தீங்கன்னா உளையான சேற்றுக்குள்ள போட்டாங்க, தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள போட்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில இருந்தாரு. போய் ராஜாக்கள்கிட்ட பேசணுன்னே ராஜாக்கள்லாம் ஏத்துக்கல, வெற்றாவனன்னு சொல்லி அவர் சொன்ன என்னத்தை தீர்க்க தரிசனமா சொன்னாரோ கர்த்தர் சொன்னாருன்னு அதை வாங்கி அதை கத்தியை வச்சு கிழிச்சு அதை தீயில போட்டு எரிச்சு அவர் கண்ணு முன்னால அவரை துரத்தி விட்டு, மோசே எத்தனை தடவை பார்வன் துரத்தி விட்டான். அதுதான் ஃபெய்த். அது தெரியுது நமக்கு. ஆனா இப்ப அவங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்துச்சு சொல்ல முடியுமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது அவனுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு? நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழும்பினார்ன்றத நம்ம நம்புறோம். அதான் நம்ம விசுவாசம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு. ஆபிரகாமுக்கு எப்படி வந்துச்சு அந்த விசுவாசம்? எலியாக்கு அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஆனா ஒரு காலகட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா, யாத்திரா 20ஆம் அதிகாரம் 18, 19 வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். இது யாத்திராவிலிருந்து படிக்கிறேன். இதே உபாகம் 5ஆம் அதிகாரம் 23லேருந்து 27 வசனங்கள் இருக்குது. கர்த்தர் வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனத்திலிருந்து படிக்கிறோம் பாருங்க. ஜனங்களுக்கு 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். யாத்திராகமம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறன் எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொழியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எப்படி ஒரு பயங்கரமான காட்சி பாருங்க. ஆண்டவர் வராருன்னா அது எப்படி இருக்குது பாருங்க. அந்த காட்சி, அந்த அனுபவம். அப்ப இப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறார்? அமர்ந்த மெல்லிய சத்தத்தோட நம்ம உள்ள இருந்து பேசுறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இதே தெய்வம் நான் நிறைய இடத்துல பாக்குறோம், ஆண்டவரை தரிசிச்சியா அப்ப நீங்க செத்து போவேன்றாங்க. ஆண்டவரத்தை தரிசிச்சுட்டு ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அந்த மகா பரிசுத்தம். சில சமயம் அக்னியா இறங்கி வராரு. எலியா அக்னியா இறங்கி வாரணும், அக்னியா இறங்கி வராரு. அதே சமயம் சாலமோனுடைய அபிஷேகத்தை பத்தி தாவீது சங்கீதத்துல பாடும்போது சங்கீதம் 72:6 என்ன சொல்றாரு? புல்லின் மீது விழும் பனித்துளி போல, புல்லர் புண்ட வெளியின் மீது விழும் மழை தூறலை போல இறங்குவார். அப்ப பனித்துளி போல இறங்குறவா இருக்காரு, அக்னியா இறங்கும்படியா இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட அனுபவம் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் அப்படின்னா, இப்படித்தான் நம்ம ஆண்டவரை வகைப்படுத்த முடியாது.
அவர் எப்ப அக்கினியாய் வருவார், எப்ப பனி போல இறங்கி வருவார்னு சொல்ல முடியாது. எப்பயுமே அக்கினியா தான் இறங்கி வருவார்லாம் கிடையாது. ஒரு சீஷலோட நடந்து போனாரு, தன் உருவத்தை மறைச்சிக்கிட்டு நடந்து போனார். ஒண்ணும் வேணாம், என்ன சொல்றாரு, அந்த சால்வையை அவரு வேற மாதிரி போட்டிருந்தாருன்னா முகத்தை மறைச்சிருப்பாரு. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்க. இயேசுவும் சீஷர்களும் ஒரே மாதிரி தான், யூதர்கள் போல அங்கி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. அதனாலதான் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க வந்தான். யார் இயேசு கிறிஸ்து? இவங்கள்ட்ட மத்தேயை போய் வெட்டிடக்கூடாது, பேதுரு வெட்டிடக்கூடாது. யார் இயேசு கிறிஸ்து, யாருக்கு போய் நான் முத்தம் கொடுப்பேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு காட்டி கொடுக்க வந்தோம். அது மாதிரி எம்மாவசியத்துல நடந்து போறாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, நமக்கு சில காரியங்கள் அது மூலமா வெளிப்படுத்துறாரு. சீஷர்கள் போய் அவர்கிட்ட ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்றார். யார்கிட்ட ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சொல்றாரு? அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் ஆண்டவர்னு தெரியும், மாம்சத்தில் வந்த தெய்வம் இவர் தான் தெரியும். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இப்ப உங்க மகனோ மகளோ உங்கள்கிட்ட அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு எப்படி இருக்கும்? அவர் தான் அப்பா, நம்ம தான் அப்பான்னு தெரியும், அப்பாட்ட போய் கேளுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட போய். அப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் ஜெபம் பண்றாரு. நம்ம அப்படிதான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா இந்த ஜனங்க என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, பழைய தீர்க்கதரிசி ஒருத்தர் எலியா எரேமியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, பூர்வ காலத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு சொல்றாங்க. சிலர் மரித்த யோவான் உயிரோடு எழும்பி வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பதான் பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இது மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தல, இது நீ யோசிக்கல, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப பிதாவை நோக்கி ஜெபிக்க கத்துக் கொடுக்கிறார். உடனே நம்ம ஆமேன் அல்லேலூயான்றோம். அந்த ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன கனெக்ட் பண்ணி பார்க்கணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டாரு. அப்ப அந்த திருத்துவத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். பிதாவாக இருந்தார், ஆவியாக இருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னால மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்ப பிதாவின் காலம் முடிஞ்சிச்சா? இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சிச்சா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா மூவரும் மூணு ஒருத்தர் தான். அந்த திருத்துவத்தை தான் இன்னைக்கு குழப்புறாங்க. பிதா மட்டும்தான் ஒரு குரூப் சொல்லிச்சு, ஜீசஸ் மாத்திரம்தான் இன்னொரு குரூப் சொல்லிச்சு. இல்ல மூணு ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்குது. இது எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு குரூப் இப்ப அதான் போய்கிட்டு இருக்குது. அதான் அநேக போதனைகளால் அலைப்புண்டு போயிடாதீங்க. பிசாசுகளின் உபதேசம் வரும், உங்கள் விசுவாசத்தை தகர்த்து போடும்படியாக நூதன உபதேசங்களை பிசாசு கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் இப்ப ராப்சர் வரப்போகுது, ரகசிய வருகை வரப்போகுது, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரப்போகுது. அந்த ரகசிய வருகை இல்லைன்ற ஒரு குரூப் வந்துருச்சு. அப்படி ஒரு டீச்சிங் போய்கிட்டு இருக்கு. ரகசிய வருகை கிடையாது, ராப்சரே கிடையாதுன்னு. தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையோன்னு தோணும். ஏன்னா நீங்க சத்தியத்தை சரியாக ஊன்ற கற்றப்படலைன்னா உங்க வேர் தகர்க்கப்படும். சரியாக சத்தியத்தின் மேல நம்ம கட்டப்படணும். இல்லைன்னா இந்த மாதிரி போதனைகள் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பல போதனைகள் வரும். நமக்கு என்ன, நம்ம கஷ்டத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அப்ப எனக்கு எப்படியாவது நடக்காதா அப்படின்னு ஒரு ஏங்கிறது சாத்தானுக்கு தெரியும். என்ன நினைக்கிறோம், ரகசிய வரைக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் காலம் வரப்போகுது, ஆன்டி கிரைஸ்ட்ன்றது இனிமேதான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஏற்கனவே அந்தி கிறிஸ்து இருக்கிறான்றார், பைபிள்ல இருக்கு. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க, ஒருவன் கிடையாது, அநேக அந்தி கிறிஸ்துகள். யாரு?
இந்த வேதத்துக்கு புறம்பாக பேசுகிற எல்லாருமே அந்தி கிறிஸ்துகள் தான். சத்தியத்தை சத்தியமாக கற்றுக் கொடுக்காம சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தன் பேசுனா அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட், இயேசுவுக்கு எதிரானவன். 4 கரெக்டா சொல்றாரு, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் அந்த ஆவியை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு. மாம்சத்தில் வந்த இயேசு ஆண்டவர் என்றும் மனுஷன் என்றும் 100% மனுஷன். ஆமாம், பசியோடு இருந்தார், தாகத்தோடு இருந்தார். சிலுவையில் அவர் அடிக்கப்படும் போது வேதனைப்பட்டார். அவர் கைகளிலிருந்து ரத்தம் வந்தது, அவர் எலும்புகளை முறிச்சாங்க, அவருக்கு வேதனை இருந்தது. அந்த முள்முடியினால் அவரை குத்தும் போது, அவர் கைகளையும் கால்களையும் ஆணைகளால் அடிக்கும் போது வேதனைப்பட்டார். மனுஷனாக இருந்தார். உயிரோடு எழும்புதன் மூலமா அவரு தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் மனுஷனா இருந்தார், தெய்வமா இருக்கிறார். இதான் சத்தியம். இந்த இயேசு சாதாரண ஒரு மனுஷங்க தான்வான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. தெய்வம் அல்ல, இயேசு தெய்வம் அல்ல என்றார். அப்ப இயேசு என்ன சொன்னார், அதுதான் நமக்கு காரியம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டாரு. பிதா எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறோம். அது அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 எப்பயுமே நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பாங்க, இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பிதான்ட்டாரு. இப்ப இவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து பிதான்ட்டாரு. பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியை தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்ன்றார். இதே 16 13-15 என்ன சொல்றாரு, பிதாவினுடையகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்ப பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேனோ அதான் பிதா சொல்ல, பரிசுத்தாவியானவர் சொல்ல போறாருன்றாரு. இப்ப இங்க திருத்துவத்தை பார்க்கிறோம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7 பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 7 பாருங்க, 55 அவன் பரிசுத்தாவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ட்ரினிட்டி ஆஃப் காட பார்க்கிறோம். இங்க ட்ரினிட்டின்ற வேர்டு, திருத்துவம்ன்ற வார்த்தை வேதத்துல கிடையாது. எங்கெங்க இருக்குன்னு அவங்க திருத்துவம்னு அந்த சம்பவத்தை சொல்லணும். நீங்க ஒரு பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறாரு ஸ்தேவான், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானர் நிற்கிறதையும் கண்டேன்றார். இதே இது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது யோவான், நான் தான் உம்மிடத்துல இருக்கு, நீ என்கிட்ட எடுக்கலாமான்னா இது தேவ நீதி, நீ கொடுக்கணும்னு உடனே ஞானஸ்நானம் கொடுத்து தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் போது வானத்திலிருந்து பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு மேல நிக்கிறத பார்க்கிறார். அங்க திருத்துவத்தை பார்க்கிறோம். அப்ப நம்ம அதை சரியாக புரிந்து கொள்ளணும். அப்ப ஏனோக்கோடு நோவோடு எப்படி சஞ்சரித்தார்? ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரு. என் பிள்ளைய நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கவா, மெடிக்கல் படிக்க வைக்கவா, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க வைக்கவா, இல்லை லாயருக்கு படிக்க வைக்கவா, இல்லை ஆர்கிடெக்சர் படிக்க வைக்கவா அப்படிலாம் கேட்டீங்கன்னா உடனே டக்குன்னு இன்ஜினியரிங் அனுப்பு, மெடிக்கல் அனுப்பு, ஆர்கிடெக்சருக்கு அனுப்பு அப்படி சொல்ல மாட்டாரு. உங்களை யோசிக்க வைப்பார் எல்லா காரியங்களையும். ஆர்கிடெக்சர்களை எப்படி இருக்கும், இன்ஜினியரிங்குடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், மெடிக்கலில் போனால் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பேசி உங்கள் பிள்ளையுடைய நேச்சர் என்ன, உங்கள் பிள்ளைக்கு எது பிடிக்கும், எதை பண்ணுனா இன்வால்மெண்ட்டோட செய்வான், படிப்பான், எது அவனுக்கு போர் அடிக்காமல் இருக்கும், இப்படி எல்லா காரியங்களையும் நம்மகிட்ட பேசுவார். கடைசியத்தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த எல்லா காரியங்களையும் பேசுறது தான் ஞானத்தை போதிக்கும் வசனம்னு. உங்க பிள்ளை தவறான வழியில போறான்னா அவனை நேரா எப்படி நடத்தணும்ன்றத சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஞானமா நடத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அப்ப இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கும் போது நம்மளோட இடப்படுவார். ஏனோக்கோடும் நோவாவோடும் எப்படி சஞ்சரிச்சிருப்பார், என்ன மாதிரி சரீரத்துல இருந்திருப்பார்.
பிரதர் ஆண்டவருக்கு தான் உருவமே இல்லையே பிரதர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்போ அவங்க அந்த பரிசுத்தவான்களோட பேசும் பொழுது அவங்க கூடயே இருந்திருப்பாரு. ஆனா ஆடிபிளா தான் அவங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆண்டவர் கூட இருக்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க, அவர் பேசுறத உணர்ந்திருப்பாங்க. அந்த பலிபீடத்துல ஆண்டவர் தரிசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். எப்படி தரிசிச்சிருப்பாங்க சிஸ்டர்? திரும்ப சொல்லுங்க. ஒரு அசரீரி மாதிரி கேட்டிருக்கலான்றீங்களா? ஒரு சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருந்திருக்கும், நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரு கூட ஒருத்தர் பழகுற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தரா தனியா இருப்பாங்க, ஆனா இன்னொருத்தர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவரு ஆடிபிளா அவர் பேசுற சத்தம் கேட்டு நடந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிரதர். ஆதாம் ஏவாளோட பேசினார் இல்லையா? ஏதேன் தோட்டத்துல தினமும் அவங்களோட உறவாடி கொண்டிருந்தார். அப்ப எப்படிப்பட்ட சரீரத்தோட இருந்திருப்பார்? மோசே மகிமையின் சீனாய் சரீரமா மலையில. சொல்லுங்க சிஸ்டர். மகிமையின் சரீரமா தான் இருந்திருக்கும் பிரதர். ஏன்னா ஆதாம் ஏவாள் 2 பேரும் மகிமையின் சரீரத்தை தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. இல்ல, அவங்க பூமியில தான் இருந்தாங்க சிஸ்டர். நம்மளை அவங்க மண்ணினாலே உருவாக்குனாரு. ஆதாம ஏவாளையும் அவங்க சுவாசத்தை அவங்க அந்த அந்த களிமண்ணுக்குள்ள ஊதினார், ஜீவாத்மா ஆனாங்கன்னு இருக்குது. வேத வசனத்தின்படி தான் நம்ம பார்க்கிறோம். ஆமா அப்ப இதை யோசித்து பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, ஏசாயாட்ட பேசுறாரு, எசேக்கியா ராஜாட்ட பேசுறாரு, எரேமியாட்ட பேசுறாரு. அப்படின்னும் போது அங்க எல்லாம் எந்த மாதிரி சரீரத்துல இருந்திருப்பாரா? வெறும் சத்தம் மட்டும் கேட்டிருக்குமா? எலியா சத்தமா எலிசா தான் இருந்திருக்கும்னு போன்றெல்லாம். நினைக்கிறேன் பிரதர். என்ன சிஸ்டர்? சத்தமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். அப்புறம் அக்னியா அந்த மாதிரி எல்லாம் தரிசனமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பிரதர். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம்னா, நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் இப்போ உள்ள தீர்க்கதரிசிகளுடைய வித்தியாசம், அப்பப்ப அவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார், அப்ப அவங்க பேசுவாங்க. பழைய ஏற்பாட்டுல இப்ப எப்போதுமே நமக்குள்ள இருக்கிறார், எப்போதுமே நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமாங்க பிரதர். அப்படி பார்க்கும்போது அது அது ஒரு காரியம். இப்ப அவங்களுக்கு சத்தமா கேட்டிருக்கும். ஆனால் நான் ஐ வாக் வித் ஏனோக்ன்றாரு. ஏனோக் வாக் வித் காட் அப்படின்னு இருக்கு. தேவனோடு நடந்தார் ஏனோக்குன்னு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் நடந்திருக்குது. தொடர்ந்து அவர் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் இவர் டெய்லி இவரும் பேசிட்டு இருந்திருக்கிறார். அப்ப அதை எப்படி இருந்திருக்கலாம்? இது ஒரு டிஸ்கஷன். இதுதான் மெயின். இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் வேறு யார் இருக்க முடியும்ன்றது அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிரதர் பேசலாம் பிரதர். பிரதர் இப்போ இவரு ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 புருஷர்கள் வராங்க. அதுல 2 தூதர்கள் வராங்க, கர்த்தரும் வராரு கூட. ஏன்னா அந்த சோதோம் கொமோரா அழிக்கும் போது கர்த்தர்கிட்ட தான் அவர் பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க 50 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா, இல்ல 45 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க சாரல் சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. ஸோ ஒரு மகிமையின் சரீரத்துல சாப்பிட முடியாது, ஆவியா சாப்பிட முடியாது. அவர் மாமிசத்துல வந்திருக்காரு. மாமிசத்துல அவங்க கூட உட்காந்து பேசி சாப்பிட்டு அழிக்க போகும்போது இந்த ஆர்குமெண்ட்லாம் நடக்குது ஆபிரகாமுக்கும் அவருக்கும். ஸோ அவர் ஒரு மாமிசத்துல வந்திருக்காரு. அவர் பழைய ஏற்பாடுலயும் மாமிசத்துல வந்திருக்கலாம் பிரதர். அவர் டெய்லியும் பேசியிருக்கலாம். அவரு கூட ஏன கூட பேசியிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டை போல பேசியிருக்கலாம், கூடவே இருந்திருக்கலாம், அவர் விசாரிச்சிருக்கலாம், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சஞ்சரிச்சிருக்காரு, நடந்திருக்காருன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி இருப்போம்? நம்ம பேசிட்டு நடந்து போவோம், ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம், நம்ம கிளம்பும் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம், சரி நாளைக்கு உங்களை மீட் பண்றேன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சஞ்சரிக்கிறதுன்றது. அடிக்கடி ஒரு மகிமையா பேசி டக்குன்னு மறைஞ்சு போறது அது சஞ்சரிச்சுன்னு எடுத்துக்க முடியாதுங்க பிரதர். ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப அழகா சொன்னார். சஞ்சரிக்கிறதுனா கண்டினியூஸ் கான்வர்சேஷன். ஒரு ரேர் கிடையாது, அன்யூஷுவல் கிடையாது. கர்த்தர் என்னோட பேசினார்
அப்படின்றது ரேரா இருக்கும் சிலருக்கு. ஆனா ஏனோக்குக்கு அப்படி இல்லை. டெய்லி ஆண்டவனோட பேசுவார். அதுதான் அதான் சொல்றாரு, முகமுகமாய் ஒரு சிநேகிதனோட பேசுவது போல நான் மோசையோடு முகமுகமாய் பேசினேன். அந்த இடத்துல நிச்சயமாக அவர் சரீரத்தில் இருந்திருப்பார். அந்த என்னன்னா தெய்வம், டெய்டி, தெய்வத்துவம், கடவுள், ஆண்டவர் என்றனால அந்த ஒரு பரிசுத்தமான தெய்வம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த மகா பரிசுத்தமான தெய்வம் ஏனோக்க நேசிக்கிறார், ஏனோக்கோட சந்திக்கிறார். ஏனோக் இஸ் அ ப்ராஃபட். ஆனா யூதா எழுதுறாரு, ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார் என்றாரு. ஏனோக்க ஏனோக்கோட பேசுறாரு. அதே மாதிரி நோவாட்ட பேசுறாரு, சஞ்சரித்தார்னு இருக்குது. அது ஒரு வார்த்தை கூட வேஸ்ட் கிடையாது. வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அதை நம்ம அனுபவமாக ஆக்கி கொள்ளணும். இப்படி தியானிக்கும் போதுதான் அது அனுபவமாக மாறும். அப்ப அவர் ஒரு சரீரத்துல தான் இருந்து அவங்களோட பேசியிருக்கிறார், பழகி இருக்கிறார். எப்படி யோசித்து பாருங்க. மோசையை கொண்டு அவர் அடக்கம் பண்ணினாருன்னா அப்ப பிசிக்கலா அவரை கொண்டு போயிருக்கிறார். கொண்டு போய் ஒரு பிசிக்கலா ஒரு அடக்கம் நடந்திருக்குது அங்க. எலியா சூப்பர் நேச்சுரல் வேலை, எலியாவும் ஏனோக்கும் அதனாலதான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க வானத்துக்கு. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 2 தீர்க்கதரிசிகள்னும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஒன்னு ஏனோக்கா இருக்கும், ஒன்னு எலியாவா இருக்கும், சில நேரம் மோசேவா இருக்கும், எலியாவா இருக்கும். ஆனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் படிக்கும் போது தெரியுது அவங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்கன்னு பார்க்கும்போது அது மோசேவும் எலியாவும் தான் தெரியுது. அது ஏன்னா அற்புதங்களும் அடையாளங்களும், மோசே செய்த அற்புதங்கள் அடையாளங்களும் எலியா செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் தான் அங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்படி வேதத்தின் உள்ள ஒரு காரியத்துக்கு வெளிச்சம் வேதத்திலேருந்தே நம்ம பார்க்கணும். அது அழகா சொன்னார் பிரதர். ஆபிரகாம் தேடி வரும்போது 2 தூதர்களோட வராரு. சோதம் குமார் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வராரு. அப்பதான் சொல்றாரு, ஏன்னா 75 வயசுல சொன்னாரு ஆபிரகாம்கிட்டையும் சாராள்கிட்டையும், நான் ஏராளமான பிள்ளைகளை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அது நடக்கல. 86 வயசு இருக்கும்போது இஸ்மவேல் பிறந்துட்டான் ஆகாருக்கு. 99வது வயசுல தான் சகோதரன் சொன்ன சம்பவம் நடக்குது. ஆண்டவர் 2 தூதர்களோடு கூட ஆபிரகாம்கிட்ட வராரு. அப்பதான் அங்க சாப்பாடு கொடுக்குறாரு ஆபிரகாம். அதை சாப்பிட்றாங்க. அப்பதான் சொல்றாரு, அடுத்த வருஷத்துல உனக்கு அந்த குழந்தை பிறக்கும்ட்டார், ஈசாக்கு. அப்ப 100வது வயசுல அது நடந்தது. அப்ப ஒரு பிசிக்கலா ஒரு ஃபார்ம்ல இல்லாம அது பண்ண முடியாது. இதுக்கு புதிய ஏற்பாட்டுல உள்ள கனெக்டிங் வேர்டு எங்க இருக்கு தெரியுதா? உயிர்த்தெழுந்த சரீரத்திலையும் அவரு சாப்பிடறதா, ஃபிஷ் சாப்பிடுறாரு, சிஷ்யர்கள் முன்னாடி அவங்க கொடுக்கறத சாப்பிடுறாரு. அதுக்காக தான் சாப்பிட்டு காமிக்கிறாரு. அதாவது அந்த பூட்டின அறைக்குள்ள வரும்போது அவர் இன்னும் அது பரலோகத்துக்கு ஏறி போகல. அப்ப என்ன பண்றாருன்னா இப்பவும் அந்த மகிமையான சரீரத்துல இருக்கிறாரு. அந்த அப்பதான் அந்த கேட்கிறாரு, நான் பாருங்க தொட்டு பாருன்றார் தோமாவை. அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு காமிக்கிறாரு. அவங்க கொடுங்கன்றார், அவங்க இருக்கிறத கொடுங்கன்னு சாப்பிட்டு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது தரிசனம், சீஷர்களுக்கு அது 3வது, மகலினா மரியாளுக்கு முதல்ல கொடுக்குறாரு, அடுத்து சீஷர்கள் கொடுக்குறாரு, தோமாக்காக வராரு, அடுத்து அந்த கடற்கரையோரத்தில் வரும்போது அவங்களுக்கு மீனை சமைச்சு கொடுக்குறாரு, பொரிச்சு கொடுக்குறாரு, இவரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்ருக்கணும் நிச்சயமா. அப்ப அதுதான் அது காமிச்சிக்கிறாரு, நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் என்ன சொல்றது, மகிமையான சரீரத்திலே நான் தெய்வம், நமக்காக அவர் மாம்சத்துல வருவார்ன்றதுக்கு தான் இதை இவ்வளவு நேரம் பேசுறாரு. தியோபானின்னு வாங்க அந்த வேர்டு. தியோபானி அப்படின்னா ஆண்டவர் சில சமயம் அவரே தரிசனம் கொடுப்பார். தரிசனமாக அவரே மகிமையான அந்த சரீரம், ஏன்னா அவர் தெய்வம்ன்றதால அந்த மகிமையான சரீரம் அவருக்கு. வானத்தில் இருக்கிற சரீரம் உண்டு, பூமிக்குரிய சரீரம் உண்டுன்னு இருக்குது. மேனி உண்டுன்னு இருக்குன்னா சரீரம் உண்டு வானத்துக்கு. அப்படின்ற போது மோசேய மகிமையான சரீரம் எடுத்துதான் பரலோகத்துக்கு கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி எலியாவும் மகிமையான சரீரமாக்கித்தான்
கொண்டு போய் நம்மளே பரலோகத்துக்கு போகும்போது மகிமையுள்ள சரீரமாக ஒரு நிமிஷத்துல கண்ணிமைக்கு நேரத்துல நமக்கு நம்ம மகிமையுள்ள சரீரமாக மாறுவோம். மாத்தி தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவார். அப்ப பரலோகத்துக்கு போகும்போது மகிமையான சரீரத்துல கொண்டு போவோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவன் ஆவியில இருந்தானா சரீரத்தில இருந்தானா நான் அறியேன்னு சொல்றாரு. ஏன்னா மகிமையுள்ள சரீரத்துக்குள்ள எடுத்துட்டு போவார். அப்ப ஆண்டவர் இந்த எனி ஃபார்ம்ல வருவார். ஒன்னு அவரே வருவார், அடுத்து ஒரு தூதனை போல கூட வரலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அக்னி சூழலில் இருக்கும்போது நேபுகாத்நேச்சார், நான் 3 மனுஷரை தானே அக்னியில போட்டோம், ஆனா 4வது ஒரு மனுஷ சாயலை நான் காண்கிறேன், விடுதலையோடு உலாவுகிறார்கள்ன்றார். அப்ப அது இயேசு கிறிஸ்துவ போல ஒரு சாயலை பார்த்தான்றதுக்காதான் மனுஷகுமாரனுக்கு ஒப்ப ஒரு சாயல்ன்றார். மனுஷனுக்கு ஒத்த ஒரு சாயல் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் தம்முடைய சாயலாக நம்மளை உருவாக்கினார்ன்னு பார்க்கிறோம். ஆதியா 1 பார்க்கிறோம். மனுஷனை தம்முடைய சாயலாக உருவாக்கினார். அப்ப ஆண்டவர் எப்படி பாருன்னா நம்முடைய சாயலாக இருப்பார். அவர் நம்ம போல உண்டாக்குனாருன்னா A is equal to B னா B is equal to A, வைஸ் வெர்சா. அப்ப அவர் நம்மள தன்னை போல நம்மளை உண்டாக்குனாருன்னா அவர் எப்படி பாரு நம்மளை போலதான் இருப்பார். அவர் எப்படி சிந்திப்பாரோ அப்படி நம்மளை சிந்திக்க வைக்கிறார். அவர் எப்படி உணர்வாரோ அப்படி நம்மளை உணர வைக்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்க வைக்கிறார். அவரை போல நம்மளை எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப அவர் எப்படின்னா மாம்சத்துல வரணுமா, மாம்சத்துல உங்கள்கிட்ட வர முடியும். அது எந்த ஃபார்ம்லயும் வர முடியும். ஒரு தூதனை கொண்டு பேசுமா, தூதனை கொண்டு பேசுவார். ஏலியாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூதனை கொண்டு பேசுறார். ஏன் கர்த்தரே பேசலாம்ல. சூரிய செடி கீழே அவர் சோர்ந்து போய் இருக்காரு. போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும்ட்டார். ஏசபேல் பயந்து, போதும் என் பிதாக்களை போல நல்லவன்ல எடுத்துக்கொள்ளும் போது ஒரு தூதன் வந்துதான் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு அப்பத்தின் தண்ணீரை கொடுக்குறான். திரும்ப தூங்குறார், திரும்ப தட்டி எழுத்து அப்ப அந்த பலத்தினாலே ஓரே மட்டும் 40 நாட்கள் நடந்து போனான்னு பார்க்கிறோம். அங்க தூதனை கொண்டுதான் அந்த ஊழியத்தை செய்யறார். அப்ப இது ஏன் நம்மளுக்கு சொல்றாருன்னா, ஒரு இடத்துல ஒரு ராஜா வந்து ஆகாவுடைய பையன் அவன் மேல இருந்து விழுந்து செத்து போயிருவானா அப்படின்னு கேட்க சொல்லி அனுப்புறான். இவங்க பாகால் தெய்வத்திட்ட அனுப்புறான் ஆட்களை. பாதி வழியில மறிச்சு எலியா சொல்றாரு, இங்க இல்லையா ஆண்டு, இங்க வந்து தீர்க்கதரிசி இல்லையா, கர்த்தர் இல்லையா, கர்த்தர் தீர்க்கதரிசி இல்லையா, இந்த ராத்திரி எழுந்து செத்து போவேன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப யார் சொல்றான்னு அந்த காரியத்தை தூதன் தான் அங்க பேசுறான் தீர்க்கதரிசிட்ட. அப்ப நம்ம கூட எப்படினாலும் பேசுவார் ஆண்டவர். நேரடியா வந்து பேசணும் பேசுவார். நம்ம சொப்பனத்துல நமக்கு தரிசனமாயும் பேசுவார். இல்ல ஒரு தூதனை கொண்டும் பேசுவார், தீர்க்கதரிசி கொண்டும் பேசுவார். நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பண்றாருன்னா, அவர் மேல உள்ள அந்த நம்பிக்கை. என் கர்த்தர் என்னோட பேசுவார். என் கர்த்தர் ஏனோ கூட சஞ்சரித்தது போல என்னோட சஞ்சரிப்பார். பேதுருவோட பேசுனது போல என்னோட பேசுவார். அப்ப பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியானவரையும் நான் விசுவாசிக்கிறேன். திருத்துவ தேவனை நான் விசுவாசிக்கிறேன். திருத்துவம் இருக்குது. ட்ரினிட்டி ஆஃப் காட், எஸ், இட் இஸ் ரியல். அப்ப பிதாவின் காலம் ஒன்று இருந்தது, இயேசு கிறிஸ்து காலம் வந்து பரிசுத்தாவின் காலம் இருக்குது. 3 பேர் இப்போ இருக்காங்களா? எஸ், பிதாவும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். ஒரே தெய்வம் தான், ஒரே தெய்வம் தான். ஆனா 3 விதத்திலையும் என்னோட அவர் இடைப்படுவார். அதுக்காக பிதா என்னோட பேசினாரு அப்படி அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. நம்ம கூட யார் மூலமா பேசுவாரோ அவங்க மூலமா பேசுவாரு. இப்ப பரிசுத்த ஆவியான மூலமா தான் பேசுவார். இயேசு கிறிஸ்துவ அவர் தரிசனம் கொடுத்தாலும், பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவாக அவர் தரிசனம் கொடுக்கிறார், மறுபடியும் தரிசனம் கொடுக்கிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியான மூலமா தான் பேசுறாரு. ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டம். நம்ம காலகட்டம் அந்த காலகட்டம் தான். இயேசு கிறிஸ்துவாக வந்து பேசணும்னா பேசுவார். ஆனா அது ரேரா தான் இருக்கும், தொடர்ந்து இருக்காது. ஏன்னா நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக அது நடக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, முக்கியமான வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு,
ஒரு சரீரத்துல ஒரு வியாதியோட போராடிக்கிட்டு இருக்கிற நேரம் அது. ஒரு பெரிய அற்புதம் நடந்தாகணும், மனுஷர்களால முடியாது, அது ஆண்டவரால தான் முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல இயேசுவே நீர் வரணும். பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள இருந்த ஒரு பேசலாம், பயப்படாத மகளே நான் இருக்கிறேன், பயப்படாத, யெகோவா ரொபேக்கா, நானே உன் பரியாரிய கர்த்தர், பரம வைத்தியர், என் தழும்புகளால் சுகமாவீர்கள், சிலுவையில் நான் வெற்றி சிறந்திருக்கிறேன், நான் அந்த வியாதியை சுகப்படுத்துவேன், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு என்னதான் பரிசுத்தன் பேசினாலும் நமக்குள்ள அந்த விசுவாசம் வரல அப்படின்னா, இல்லை இன்னும் விசுவாசம் அவசியம். ஏன்னா ரொம்ப போராட்டமான ஒண்ணுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா மனுஷனை உருவாக்குனவர் மனுஷனுடைய சிந்தனைகளை அறிவார், உணர்வுகளை அறிவார், நம்ம விசுவாசத்தை அவர் அறிவார். அப்ப அவரே தரிசனம் கொடுத்தாதான் நம்ம பலப்படுவோம்னா, இயேசுவே தரிசனம் கொடுத்துருவார். தரிசனம் கொடுத்து, பயப்படாத, நான் இருக்கிறேன் உன்னோட, உன் பிள்ளைக்கு நான் சுகம் தருவேன், இதுல நீ ஜெயத்தை தருவேன், உனக்கு நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், சோர்ந்து போகாதன்னு அந்த அனுபவமா தருவார். பாட்டு பாடுவாங்க, இயேசுவை எங்கே காணலாம், ஒரு சத்தத்தை எங்கே கேட்கலான்ட்டு. இயேசுவை பார்க்க முடியும். ஏன்னா 1 Corinthians 9:1 சொல்றாரு இல்லையா, பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் அல்லவா, இயேசுவை நான் தரிசிக்கவில்லையான்றார். இயேசு வந்தாதான், அந்த உருவத்துல வந்தாதான் நம்மளை தூக்கி நிறுத்த முடியும்னா வந்து நிற்பார். இன்னைக்கு இருக்கிறார், மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார்னு சொல்றோம். அப்ப அவர் நம்மளுக்கு தரிசனம் தருவாரா மாட்டாரா? நிச்சயமா தருவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இன்னொன்னு, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவங்களற கழுவி சுத்திகரிச்சிச்சு, நம்மளை பரிசுத்தப்படுத்துச்சுன்றோம். பரிசுத்தமாக்கப்படுறோம்னா எங்க பரிசுத்தமாக்கப்படுறோம்னா, நம்மளுடைய மனசாட்சி, குற்றமுள்ள மனசாட்சிய மாட்டின் ரத்தமோ ஆட்டின் ரத்தத்தையோ பலி கொடுத்தலாம் அந்த சுத்திகரிக்க முடியாது, சுத்தமுள்ள மனசாட்சி வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டாதான், நம்ம மனசாட்சி கழுவி சுத்திகரிக்கப்பட்டாதான் குற்றமுள்ள மனசாட்சி சுத்த மனசாட்சி ஆகும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த கிருபை தான், கிருபைன்றது அவங்க கிரியையினாலதான் நீதிமானா இருந்தாங்க. நம்ம விசுவாசத்தினால நீதிமானா இருக்கோம். நம்ம என்ன விசுவாசம்? எனக்காக என் பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றது. அப்ப பை ஃபெய்த் நம்ம நீதிமானா இருக்கிறோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, கிரியினால நீதிமானா இருந்தாங்க. அவங்களுக்கு 10 கட்டளைகள் வெளியில இருந்துச்சு, நமக்கு கட்டளைகள் என்ன பண்றாரு? இருதயத்தில் எழுதுறாரு. அதான் 1ஆம் உடன்படிக்கை, இது 2ஆம் உடன்படிக்கை. நமக்கு இருதயத்துல அவரு கற்பனைகள் எழுதியிருக்கிறாரு. அதுல வெளியே தான் கிரியினாலதான் நீதிமான். இங்க அப்படி இல்லை, கிருபையினால நம்ம நீதிமானா இருக்கிறோம். அங்க கிரி நல்லது செஞ்சா நல்லவன், கெட்டது செஞ்சா கெட்டவன். இங்க அப்படி இல்லை. இங்க நம்ம நம்முடைய பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம மன்னிப்பு கேட்கும்போது 7 தரம் அல்ல 7 தரம் மன்னின்னு சொன்ன தெய்வம் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு செக்க செவேறு என்று இருந்த ரத்தாம்பர சிவப்போல இருந்தாலும் அவருடைய ரத்தத்தால கழுவி நம்மளை பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் முதுகுக்கு பின்னால போட்டுறாரு, கடலின் கீழே போடுகிறார்னு பார்க்கிறோம். மீண்டும் அதை நினையாதிருப்பேன்றார். நம்ம ஒரு மாட்டின் ரத்தத்தையோ காளையின் ரத்தத்தையோ நம்ம பலி கொடுத்தா மீண்டும் மீண்டும் அந்த மனசாட்சி நம்மளை குத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ பாவி பாவின்ற குற்றம் மனசாட்சி இருக்கும். ஆனா இயேசுவின் ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கும் போது மீண்டுமாக அந்த மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாது. அதான் பெரிய பாக்கியம், அந்த ரத்தத்துடைய வல்லமை. நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தர் சித்தமானார் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன்னா நிறைய ஆழத்துக்குள்ள போனா தியாலஜி தான் வரும், வெறும் தியரியா போயிடும், தியாலஜியா போகும். நம்ம வாங்க வேண்டியதை வாங்க முடியாது. நிறைய காரியங்கள் இருக்குது, எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறேன் நான்.
ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன் நான். கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்? நான் சங்கீதம் 29ல் பார்த்தீங்கன்னா பெண்மானுங்களை ஈணும்படி இருக்கும், கேதுரு மரங்கள்லாம் முறிச்சு போடும்படியாக இருக்கும். அந்த சத்தம் பெருவெள்ளை இறைச்சலை போல இருக்கும். யுத்த இராணுவத்தின் சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு இராணுவத்தில் குதிரைகள் கணைக்கிறதும் அந்த பட்டயங்கள் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கொள்வதனால் ஏடுகிற சத்தம், ஒரு யுத்தம் நடந்த எப்படி ஒரு சத்தம் இருக்குமோ அப்படி போல பிதாவின் சத்தம் இருக்கும். அதெல்லாம் இருக்குது. அந்த அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது, நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார், நம்மளுக்கு விசுவாசத்தை எப்படியெல்லாம் பலப்படுத்துறாருன்றதுதான். நம்மளுக்கு பேசி நம்மளை விசுவாசத்தை பலப்படுத்தணும், பேசி பலப்படுத்துவார். தரிசனம் கொடுத்து தான் பலப்படுத்தான், தரிசனம் கொடுத்து பலப்படுத்துவார். தூதனை கொண்டு பேசினா போதுங்கள்லாம் தூதனை கொண்டு பேசுவார். தீர்க்கதரிசியை கொண்டு பேசினா போதும், தீர்க்கதரிசியை கொண்டு பேசுவார். சிலருக்கு தீர்க்கதரிசியில கொண்டு பேசினாலாம் அவங்க தோமா மாதிரி அவரே பேசட்டும் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப ஆண்டவரே பேசுவார் அப்படிப்பட்டவங்கள்ட்ட. இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி பேசிடுவார். ஸோ எப்படி ஒருத்தனை விசுவாசத்தை பலப்படுத்தணுமோ அப்படி பலப்படுத்துவார். அந்த விசுவாசத்துக்கு அத்தாரிட்டி யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான், இயேசு கிறிஸ்து தான். நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது அவர் தான். அதை எப்படி கொடுக்கணும், எப்படி அதை வர்த்திக்க செய்யணும் அவருக்கு தெரியணும். ஆனால் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம என்னன்னா தொடர்ந்து வேதத்தை அதிகமாக படிக்கணும். படித்தா தான், நான் இவ்வளோ படித்ததுனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நான் உங்கள் விசுவாசத்தை குறித்து பேசுங்கன்னா நீங்கள் வேதத்தில் மூலமாக, வேதத்தை படித்ததன் மூலமாக, வேதம் மூலமாக நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு தெரிஞ்சு கொண்டீங்கன்னு பேசணும். அதுதான் மற்றவங்களை தூக்கி நிறுத்தும். ஏன்னா இந்த வேதத்துக்கு எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியாது. ஸ்தேவான ஒருத்தரும் எதிர் நிற்கவும் எதிர் பேச முடியாத வாக்கையும் ஞானத்தையும் ஸ்தேவானுக்கு கொடுத்தார் கர்த்தர்ன்னு பார்க்குறோம். கர்த்தர் அதே மாதிரி நம்மளுக்கும் சொல்லியிருக்கிறார், உங்களை விரோதிக்கிறவர்கள் எவரும் உங்களுக்கு எதிர் நிற்கக்கூடாதபடிக்கு, எதிர் பேசக்கூடாது வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் இருக்கிறார். அவங்க விசுவாசம், நம்ம விசுவாசத்தை பார்த்து தான் சாத்தான் பயப்படுவான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து வச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க, அதை பார்த்து தான் சாத்தான் பயப்படுவான். ஜனங்களும் அதைத்தான் பார்ப்பாங்க. உண்மையாகவே உன் விசுவாசம் இருக்கின்றத கர்த்தரை காமிப்பார். ஒரு நாள் ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்பாக 2007 இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயம் அந்த வீட்டில் இருந்த சமயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2007 அந்த டைம் என்னுடைய நண்பர், நல்ல ப்ராஃபட்டு, நல்ல தீர்க்கதரிசி, அவர் எங்க வீட்டுக்கு எங்கேயோ போற ஒரு ஆண்டு வேலை வந்துட்டு போனார். அவர் சொன்ன போனாரு, ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிற, உனக்குள்ள நான் கொடுத்துருக்கிற விசுவாசத்தை பார், கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ள விசுவாசத்தை பார், நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற. மனிதர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளல, மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஊழியர்களும் புரிந்து கொள்ளல. ஏன்னா திடீர்னு எப்படி வரங்கள்லாம் ஆப்ரேட் ஆகுது. இவர் நம்ம கேமராமேனா இருந்தவர் தானே, நம்ம கூட இருந்தவர் தானே, திடீர்னு எப்படி இவருக்கு கிஃப்டெல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது என் காதுக்கு வந்துச்சு. இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னும் போது சோர்ந்துட்டேன். அப்ப அந்த வார்த்தை என்னைய தூக்கி நிறுத்திச்சு. நான் உனக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை பார், நீ ஏன் வெளியில பார்க்குற, சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் ஏன் பார்க்குற, நான் உனக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை பாருன்னார். அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார் அதை குறிச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, விசுவாசத்துல என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. எந்த மனுஷனையும் நம்பிராதபடிக்கு ஆண்டவரே நம்பி இருக்க முடியாத என்னை நடத்தியிருக்கிறார்ன்றத அப்பதான் நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை எப்படி நடத்தி கொண்டு வந்தாருன்ட்டு. அந்த டைம் ஒரு 5 வருஷம் நடத்தியிருக்கிறாரு. 2002 ஜூன் 15 நான் ரசிக்கப்பட்டது. அந்த நேரமே அபிஷேகிக்கப்பட்டேன். எனக்கு அப்ப இருந்தே கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னை எப்படி நடத்தி கொண்டு வந்தார், அந்த விசுவாச வாழ்க்கையை விசுவாசத்தினால் என்னை எப்படி நடத்தினார்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஓ, என்னைய ஃபெய்த்தில் ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டாந்துகிட்டு இருக்காருன்ட்டு. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல வளர வைப்பார். அவர் மேல உள்ள நம்பிக்கையில வளர வைப்பார். அதுக்கு வசனம் அதிகமாக பைபிளை படிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல வேதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இருந்த போது வேதம் கிடையாது. பவுல் கடிதங்கள் எழுதினார் சபைகளுக்கும், தனிப்பட்ட விதத்துல தீத்துக்கும் தீமோத்தேயுக்கும் பிலமோனுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாமே பைபிள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கையில எப்பவும் படிக்கலாம். இரவானாலும் நடு இரவுல கூட என்ன பண்ணலாம், நீ எடுத்து படிக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுவார், வசனத்தை வச்சு விசுவாசத்தை பலப்படுத்துவார்.